பார்வை ஒன்றில் காதல் கொண்டா எந்த நெஞ்செங்கும் பூகம்பம் பேரே இல்லா பூவை கண்டா எந்த ஓரெங்கும் பேரானந்தம் தோற்றத்தில் மாற்றம் காற்றெல்லாம் வாசம் தானாக உண்டானதேனோ நீ வாழவே. இப்ப எதுக்கு இப்படி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? ஏய், நீ நல்லா தானடி இருக்க? ஐயோ, நான் எத்தனை தடவை சொல்றது? எனக்கு எதுவுமே இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆக்சுவலா நேற்று நடந்தது எனக்கு எதுவுமே இல்லைக்கா. அதை பத்தி நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நிஜமா உனக்கு நேற்று நடந்ததுலலாம் எதுலேயும் வருத்தம் இல்லையே? சத்தியமா இல்லை, எனக்கு சந்தோஷம்தான். அப்புறம் ஏன்டி ஓகே சொன்னேன்? நான் அப்போ ஏதோ ஒரு வேலை டென்ஷனில் இருந்தேன்க்கா. அப்போ அம்மா அப்படி கேட்டதும் சரின்ட்டு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் தான் யோசித்தேன். அப்புறம் சரி என்ன பண்ணுறது, சொல்லிட்டோமே, நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன். அப்படியே விட்டுட்டியா? நீ இதே மாதிரி யோசிச்சல, எங்ககிட்டயாவது வந்து சொல்லியிருந்துருக்கணும். சரி விடுக்கா, அதான் இப்போ எதுவும் நடக்கலல்ல. ராதிகா, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? நீ நல்லா தானே இருக்க? ஐயோ அத்தான், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சொல்லப்போனால் எனக்கு கொஞ்ச நாளாக ஒர்க் டென்ஷன் தான். அந்த டிப்ரெஷனில் இருந்தேனா, அதனால தான் அப்படி இருந்தேன். அதான் இப்போ அப்பா அம்மா கூட ஒரு 2 நாள் இருந்துட்டு வந்தேன்னா எனக்கு சரியாயிடும். எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ரொம்ப சந்தோஷம். நிலா, நீ உடம்ப பார்த்துக்கோ, என்னை பற்றி எதுவும் யோசிக்காத. நான் எப்பயுமே எது பண்ணாலும் கரெக்டாக பண்ணுவேன், யோசிச்சு பண்ணுவேன். உனக்கு நல்லாவே தெரியும். நான் இப்போ கொஞ்ச நாளாக டிப்ரெஷனில் இருக்கிறதால ஏதோ பண்ணிட்டேன். சரி விடு, இப்போ தான் அது எல்லாமே சால்வ் ஆகிடுச்சுல, நீ ஃபீல் பண்ணாத. அதெல்லாம் அவள் ஃபீல் பண்ண மாட்டா, நீ பார்த்து போயிட்டு வா. யார் சொன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டான்னு? நானா ஃபீல் பண்ணுறேன். அப்படியா, ஃபீல் பண்ணுறியா? சரி சரி, அப்போ நீ ஃபீல் பண்ண, நான் கிளம்புறேன். ஏன்னா ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. என்ன 2 பேரும் கிண்டல் பண்ணுறீங்களா? சத்தியமா இல்லை, உன்னை நான் கிண்டல் பண்ணவே இல்லை. அவள் அப்படிதான், ஏதாவது ஒன்று லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பா. ட்ரெயினுக்கு லேட் ஆகுது, கிளம்பலாமா? நீங்கள் வரீங்களா தான்? இல்லை ராதிகா, நான் வரல, மனோஜ் தான் வரான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதனால தான். ஓ அப்படியா மாமா? சரி ஓகே மாமா, நாங்கள் பார்த்துக்குறோம். அக்கா ஜாக்கிரதையா இரு, சரியா? சரிடி, நீ பார்த்து போயிட்டு வா. சரி, நாங்கள் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். அங்கே எல்லாரையும் கேட்டதா சொல்லு. சித்தப்பா, சித்தி, பாப்பா, அப்புறம் அங்கே அந்த அக்காங்க எல்லாத்தையும் நான் கேட்டேன்னு சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆமாம் ராதிகா, நானும் அந்த அக்காங்க எல்லாத்தையும் கேட்டேன்னு சொல்லு. அப்புறம் என் சின்ன மாமனை நான் ரொம்ப கேட்டேன்னு சொல்லு. ம் கண்டிப்பாக தான். நீங்கள் கேட்டேன்னு, அதுவும் ரொம்ப கேட்டேன்னு சொல்கிறேன். சரி, ட்ரெயினுக்கு லேட் ஆகுது. பேசிட்டே இருந்தா இப்படி தான் பேசிட்டு இருப்பீங்க. வாங்க வாங்க கிளம்பலாம். பூக்களின் உன்னால் சத்தம், அடிமௌனத்தில் உன்னால் யுத்தம், இதை தாங்குமா என் நெஞ்சம், இது தாங்குமா என் நெஞ்சம். பெண்மையும் மென்மையும் பக்கம் பக்கம்தான், ரொம்ப பக்கம் பக்கம்தான், பார்த்தால் 2ம் வேறுதான். பாலுக்கும் கல்லுக்கும் வண்ணம் ஒன்றுதான், பார்க்கும் கண்கள் ஒன்றுதான், உண்டால் 2ம் வேறுதான். ஒரு பொய்யாவது சொல் கண்ணே, உன் காதல் நான் தான் என்று, அந்த சொல்லில் உயிர் வாழ்வே. May I have your attention please? Train number 12144 Superfast Express from Sultanpur via Musafir Khana, Mehalgarh to Lokmanya. இப்போ என்ன பேசணும்? இப்போ எதுக்கு இவ்வளோ கோவப்படுற? நான் எந்த கோவமும் படலை. சரி சொல்லுங்க, இப்போ என்ன பேசணும்? நீ என்னால் தானே இப்போ அத்தை மாமா கூட ஊருக்கு போகிற. என்னால் தானே உனக்கு மைண்ட் டிஸ்டர்பாக இருக்குது. இல்லைன்னா நீ நார்மலாக இருந்திருப்பல்ல. எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்கணும்னு தோணுது, அதனால தான் கிளம்புறேன். மற்றபடி நீ தான் காரணம்லாம் ஒன்றும் இல்லை. இங்கே பாரு, என்னை நீ அடித்ததுக்கெலாம் எனக்கு எந்த கோபமும் இல்லை. அதுக்காக நீ சாரி கேட்கணும்லாம் இல்லை. நான் அதை அப்போவே மறந்துட்டேன். அதுக்காகலாம் நீ என்ன இப்படி கிளம்பி போகிறதுலாம் தப்பு இல்லை. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இதில் நான் சாரி கேட்கணுமா?
என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? அவ்வளோதானா? பேசிட்டீங்களா? நான் கிளம்பட்டுமா? ஏன்னா ட்ரெயின் எடுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அப்பா அம்மா வேற அங்கே இருக்காங்க. நீ பேசுறதுலேயே எனக்கு புரியுது, என்னால் நீ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆயிருக்கல்ல. புரிஞ்சா சரி. நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ ஃப்ரீயாக ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். நான் அது வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். சரி, நான் கிளம்புறேன். அப்புறம் நான் உன்னால தான் டிஸ்டர்ப் ஆனேன். ஆனால் அதுக்காகலாம் இப்போ நான் ஊருக்கு போகலை. எனக்கு பிடிச்சிருக்கு என் அப்பா அம்மா கூட இருக்கணும்னு. அதனால தான் நான் கிளம்புறேன். அதனால என்னால் தான் இப்படி ஆயிட்டான்லாம் நீ ஓவராக ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, புரியுதா? ஓ, அப்போ நீ என்னால் டிஸ்டர்ப் ஆகலையா? நான் கூட நீ என்னால் தான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அப்புறம் எதுக்கு அந்த அனு அப்படி வந்து சொன்னான்? என்ன? அனுவா? அனு என்ன சொன்னா? அவள் என்ன சொன்னான்னா, நேற்று நைட்டு அவகிட்ட நீ சொன்னியா, என்னால் நீ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்ட, மைண்ட்லாம் ரொம்ப அப்செட்டாக இருக்குது, இங்கே இருந்தேன்னா என்னால் ஒழுங்காக இருக்க முடியாது, அதனால் கொஞ்ச நாளைக்கு அப்பா அம்மா கூட தனியாக இருந்தால் தான் என்னோட மைண்ட்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், இல்லைன்னா இப்படி தான் டென்ஷன் ஆகும், அதனால நான் இப்போதைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு நீ சொன்னியான். அடி பாவி, நான் சொன்னதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கா. நான் சொல்லும்போதே சொன்னேன் சொல்லாதேன்னு. ஆமாம், நைட்டு ஃபுல்லாக என் கூட தான் இருந்தா, காலையிலையும் என் கூட தான் இருந்தா. நான் அவளை அனுப்பி வச்சுட்டு தான் நானே கிளம்புனேன். அப்படி இருக்கும்போது எந்த கேப்பில் போய் இவர்கிட்ட இதெல்லாம் சொன்னான்? அதனால தான் நானே உன்கிட்ட சரி என்னால் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்ட, சாரி கேட்கலாம் அப்படின்ட்டு தான் நானே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் நீ இப்போ சொல்கிறத பார்த்தா நீ என்னால் டிஸ்டர்ப் ஆகலை. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவள் ஏதோ உளறி இருக்கா. உன்னால நான் டிஸ்டர்பே ஆகலை. இப்போ எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். நீ பார்த்துப்போ. ஓ, அப்போ நிஜமாவே நீ என்னால் டிஸ்டர்ப் ஆகலையா? சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நான் கொஞ்ச நாளைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ ஃப்ரீயாக ரிலாக்ஸ் ஆகிட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஹே, பார்த்து போ, நான் அப்புறமா கால் பண்ணுறேன். அப்பாடா, நான் கூட ரொம்ப பயந்துட்டேன். ஏங்க, ராதிகா கிட்ட நம்ம சம்மந்தியம்மா கேட்டதை எப்போ சொல்கிறது? இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேணாம் பார்வதி, கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம். ஏங்க, ராதிகாவுக்கு சின்ன மாப்பிள்ளைய பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது? அதை பற்றிலாம் நீ ஏன் பார்வதி கவலைப்படுற? நம்ம பொண்ணு, நம்ம சொன்னால் அவள் கேட்டுப்பா. நம்ம அவளுக்கு நல்லது தானே பண்ணுறோம், அவள் புரிஞ்சுப்பா பார்வதி. அதெல்லாம் சின்ன மாப்பிள்ளைய அவளுக்கு பிடிக்கும். அதான் சின்ன மாப்பிள்ளைகிட்ட நல்லா தானே பேசிகிட்டு இருக்கா. அப்புறம் என்ன, நீ விடு, பார்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் நானே பயந்துட்டேன்டி. நீ என்னால் தான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னு அந்த அனு சொன்னதை நம்பி நானும் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ நீ சொல்லிட்டல நான் உன்னால் டிஸ்டர்ப் ஆகலைன்னு. நீ சொன்னதுக்கு அப்புறம் தாண்டி எனக்கு உசுரே வருது. நான் பயந்துட்டே இருந்தேன், எங்கே என்னால் தான் நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன்னு. ஆனால் நீ இப்போ சொன்ன பார்த்தியா, என்னாலலாம் நீ எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகலைன்னு. எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான், ஒன்று கொஞ்ச நாளைக்கு நான் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ண மாட்டேன். என்னதான் நான் உன்னை டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருந்தாலும் இப்போ நீ ரிலாக்ஸாக இருக்கிறதுக்காக தான் அவங்க அப்பா அம்மா கூடயே போகிற. அப்படி இருக்கும்போது நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீ சந்தோஷமாக ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன். I'm a lawyer, husband giving you royal treatment on your daily shopping is guaranteed. Your money, son, mama, I'm your naughty. ஒருவேளை பிடிக்கலனா? என்ன பிடிக்கலனா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அங்கே வீட்டுக்கு போனதும் நைட்டுக்கு உனக்கு சப்பாத்தி பண்ணலாமா இல்லை பூரி பண்ணலாமான்னு கேட்டுட்டு இருந்தா. அதான் என் பொண்ணுக்கு பூரிலாம் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தா. அம்மா, இன்னும் இந்த இடத்த விட்டே கிளம்பல, அதுக்குள்ளே நைட்டுக்கு என்ன பண்ணுறது வரை ஏமா யோசிச்சுட்டு இருக்க? ஃப்ரீயா வாமா, அங்கே போய் பார்த்துக்கலாம். சரிடி. ஆமாம், சின்ன மாப்பிள்ளை கிட்ட என்ன பேசிட்டு இருந்த? அவர் என்ன சொன்னார்? உன் சின்ன மாப்பிள்ளைக்கு உன் கையால் காரப்பணியாரம் சாப்பிடணுமா? அதான் ஊர்லேருந்து வரும்போது எங்கள் அத்தையை காரப்பணியாரம் செஞ்சு கொடுத்தமிச்சுடுன்னு சொன்னார். ஓ, காரப்பணியாரம் சாப்பிடணும்னு சொன்னாரா? சரி, அதுக்கு நீ என்ன சொல்லிட்டு வந்த? எங்கள் அம்மாவே செஞ்சு கொடுத்தாலும் என்னாலலாம் எடுத்துகிட்டு வர முடியாதுன்னு சொன்னேன். நீ ஏன்டி எப்படி சொன்ன? அவர் எவ்வளோ ஆசையாக கேட்டிருக்காரு.
ஏன் சொன்னா என்னால எடுத்துட்டு போக முடியாது. அது நீ ஏடி சொல்ற? நாங்க சொல்லணும். நான் செஞ்சு தரேன், நீ போகும்போது எடுத்துட்டு போய் கொடுக்குற. பா, என்னப்பா இவங்க? அட என்னம்மா நீனு, அவர் எவ்வளோ ஆசையே கேட்டிருக்காரு, சரின்னு சொல்லிட்டு வரதை விட்டுட்டு என்னாலலாம் எடுத்துட்டு வர முடியாதுன்னு சொல்லியிருக்க. அவர் என்ன நினைப்பாரு? பா, நீங்களுமா? யோ, உங்க ரெண்டு பேத்துக்கு ஏதோ ஆச்சு. என்னமோ பண்ணுங்க. என்னங்க, சின்ன மாப்பிள்ளை வேற ஆசையை கேட்டுட்டாரு, காரப்பணியார் செஞ்சு கொடுக்கணும். அதனால ஊருக்கு போனதும் நீங்க அரிசியும் உளுந்தும் வாங்கிட்டு வாங்க. வீட்டில் வேற அது இல்லை, நான் அப்புறமா வாங்கி வைக்கலாம்னு நினைச்சேன், மறந்துட்டேன். அதனால நீங்க ஊருக்கு போனதும் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்புறம் நான் சொல்ற பொருளெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. ஆ சரி பார்வதி, நீ என்ன வேணும்னு மட்டும் சொல்லு, நான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். என்ன, உளுந்தும் அரிசி வாங்கணுமா? அம்மா, உனக்கு என்ன ஆச்சு? ஷபா, முடியல. அப்புறம் எங்க எவ்வளோ செஞ்சு கொடுத்து அனுப்பிச்சுடலாம்? வெறும் கார பணியாரம் மட்டும் செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்காதுங்க, சட்னியும் செஞ்சு கொடுக்கலாமா? மா மா மா, போதும் நிறுத்து. நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் என்னடி ஓவரா பேசிட்டு இருக்கேன்? மா, இன்னும் நம்ம சென்னை விட்டே கிளம்பல, ட்ரெயினில் தான் இருக்கோம். ட்ரெயினும் இன்னும் மூவ் ஆகல. அதுக்குள்ளே எங்கேயோ போயிட்ட. நான் போயிட்டு என்ன நாளைக்காக ரிட்டர்ன் வர போறேன்? இதுக்கு இவ்வளோ அவசரம்? நீ சொன்ன மாதிரியே நான் எடுத்துட்டு போறேன். ஆனா அது நான் போகிறப்ப எடுத்துட்டு போறேன். இப்போதைக்கு இதை பத்தி யோசிக்காம கொஞ்சம் வரியா? காலம் திரும்புதடி, ஒரு தேநீர் காலம் நிகழுதடி. போதை காலம் நிகழுதடி, ஒரு தேநீர் காலம் நிகழுதடி. தேநீர் காதல் நிகழுதடி. என்னதான்டா மச்சான், வந்துட்டியா? டேய், நான் வந்து ரொம்ப நேரம் ஆகுது, கூப்பிட்டுட்டே இருக்கேன். அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஆமா, நீ ராதிகாவை ரயில்வே ஸ்டேஷனில் விட தானே போன, நீ எப்போ வந்த? டேய், அவளை காலையில் ட்ராப் பண்ண போனேன்டா. இவ்வளோ நேரம் அங்கேயே வாடா இருப்பேன்? மணி என்ன ஆகுது? ஆமாம்ல. சரி, நீ காரில் தானே போன, என்ன பைக்கில் வந்திருக்க? டேய், என்னடா கேட்குற? காரில் தான் போனேன். வீட்டுக்கு வந்துட்டு காரை விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வந்தேன். சரி, இதெல்லாம் ஓகே. உனக்கு தான் காலேஜ் இருக்கும்ல, காலேஜும் போகாமல் என்னையும் ஊருக்கு போக விடாமல் உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? டேய், எனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ இவ்வளோ நேரம் எங்கே இருந்த? ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன்ட்ட. எங்கே இருந்த இவ்வளோ நேரம்? நான் எங்கே இருப்பேன், கிரண் மாமா கூட தான் இருந்தேன். கிரண் மாமா கூடனா ஆஃபீஸில் இருந்தியா? ஆமாம், வேற என்ன பண்ண சொல்கிற? நீ கிளம்பி போயிட்ட, திரும்ப வருவன்னு பார்த்தா வரவே இல்லை. சரி, எனக்கும் ரொம்ப போர் அடிச்சுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் கிரண் மாமா கூட அப்படியே ஆஃபீஸ் போயிட்டேன். அங்கே தான் கொஞ்ச நேரம் உட்காந்து அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நீ ஃபோன் பண்ண. என்னடான்னு கேட்டேன், இந்த லொக்கேஷன் அனுப்பி இங்கே வாடான்னு சொன்னேன். அதான் என்னன்னு வந்துட்டு பார்க்கலான்னு வந்தேன். சரி சொல்லு, திரும்பவும் ராதிகா ஏதாவது சொன்னாலா, இல்லை நீ ஏதாவது பண்ணி வச்சிருக்கியா? டேய், நானும் ஒன்றும் எதுவும் பண்ணலடா. என்ன எப்போ பார்த்தாலும் நான் ஏதோ பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்புறம் நீ எதுவும் பண்ணாமல் தான் இதெல்லாம் நடந்துச்சா? பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னையெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குற? நீ பண்ணதால தாண்டா. உனக்கெல்லாம் எந்த டென்ஷனும் இல்லை தம்பி, எங்களுக்கு தான், எங்கள் மண்டையை தான் பிச்சுக்குது. டேய் மச்சான், என்னடா இப்படி சொல்கிற? நான் என்ன அப்படியே பண்ணிட்டு இருக்கேன்? நீ அப்படி தாண்டா பண்ணிட்டு இருக்க. நீ எந்த மாடுலேஷனில் கேட்டாலும் என்னோட பதில் இதான். இதெல்லாம் விடு மச்சான், இதெல்லாம் பெரிய விஷயமா? அதை விட சூப்பரான ஒன்று நடந்துச்சு இன்னைக்கு. அப்படி என்ன நடந்துச்சு? திரும்பவும் கன்னத்தில் விட்டாளா? டேய், அது இல்லடா, அவகிட்ட நான் பேசினேன். என்ன பேசின? காலையிலே அனு வந்து சொன்னாடா, என்னால தான் அவள் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டா, அதனால தான் அவங்க அப்பா அம்மா கூட கொஞ்ச நாள் இருக்கலான்னு போறா அப்படின்னு. எனக்கும் அதை கேட்டதும் ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. சரி, கேட்க வேணாம்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் என் மனசு கேட்காம இருக்க முடியலடா. அதான் அவகிட்ட கேட்டேன்.
என்ன கேட்ட? என்னால தானே உனக்கு இவ்வளோ கஷ்டம், என்னால தான் நீ டிஸ்டர்ப் ஆகி இப்போ உங்கள் அப்பா அம்மா கூட போகிற அப்படின்னு சொன்னேன். அதுக்காக என்ன சொல்லியிருப்பா? ஆமாம், உன்னால தான் எனக்கு இவ்வளோ கஷ்டம்னு சொல்லியிருப்பா. அதான் இல்லை மச்சான். அப்புறம் உன்னாலலாம் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். அதனால நீ இதை நினச்சி கவலைப்பட தேவையில்ல, போய் உன் வேலையை பாரு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா கூட 2 நாள் இருக்கணும்னு தோணுது, அதனால நான் போகிறேன். உன்னாலலாம் எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை, உன்னால நான் அப்செட்டும் ஆகலன்னு சொல்லிட்டேன் மச்சான். வாய்ப்பு இல்லையே. என்னடா அப்போ நான் சொல்கிறது பொய்ன்னு நினைக்கிறியா? சே, நீ சொல்கிறது உண்மைதான். ஆனால் மாடுலேஷன் தான் எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது. இந்த மாடுலேஷன்லேயே அவ சொன்னா? ஆஹா இல்லை மச்சான், நான் உனக்கு இப்படி சொல்கிறேன். அவ ஒரு வேற மாதிரி தான் சொன்னான். கொஞ்சம் கோவமாகவும் சொன்னா, கொஞ்சம் கிண்டல் பண்ணுற மாதிரியும் சொன்னான். ரைட்டு, அப்புறம் அதுக்கு நீ என்ன சொன்ன? அதான் மச்சான், நானும் சொன்னேன், என்னால் நீ டிஸ்டர்ப் ஆகலை, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனாலும் நான் கொஞ்ச நாளைக்கு உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ சந்தோஷமாக ஜாலியாக உங்கள் அப்பா அம்மா கூட என்ஜாய் பண்ணிட்டு வா, நான் அதுக்கப்புறம் வேணா உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் மச்சான். வெரி குட் பாய், இப்படி தான் இருக்கணும். ஏன் மச்சான், நீ எப்போ ஊருக்கு போற? என்ன நீ விட்டா இப்பவே கிளம்பிட வேண்டா. ஆஹா, அப்படியா மச்சான்? அப்போ நீ இன்னைக்கு ஊருக்கு போவல்ல? என்ன? டேய் டே சொல்லு மச்சான். டே வேணாம், அதை மட்டும் யோசிக்காத மச்சான். டே வேணாம், என்னால் முடியல, இன்னும் கொஞ்சம் விட்டா அழுதுருவேன். என்ன மச்சான்? ஒரு மச்சானும் வேணாம், ஆளை விடுடா சாமி. டேய் நான் கொஞ்சம் சொல்றதை கேட்டு போடா. ஹலோ மிஸ்டர், நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். சொல்லு. சொல்லவா? நான் இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்கேன், காதுலே விழலையா உனக்கு? கேட்டுட்டு தாண்டி இருக்கேன், என்னன்னு சொல்லு. மாமா. என்ன மாமாவா? மாமா. ஏய், உன் டோனே சரியில்லை, நீ தள்ளி போ, எனக்கு வேலை இருக்கு. என்ன வேலை இருக்கு? என்ன வேலை இருக்குன்னா? ஏண்டி நீயும் அங்கே தானே வேலை பார்த்த, உனக்கு தெரியாதா எவ்வளோ வேலை இருக்குன்னு? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, உனக்கு தூக்கம் வந்தா நீ தூங்கு. என்ன தூக்கம் வந்தா தூங்கணுமா? உன்ன இரு வரேன். என்ன எதுக்கு இப்படி பார்த்துட்டே இருக்க? உனக்கு தூக்கம் வரலையா? போய் தூங்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு லேட் ஆகும் தூங்க, அதனால நீ போய் தூங்கு. ராத்திரி சிவராத்திரி தூக்க ஏது. ஏய், என்ன பாட்டுடி இது? ஏன், நல்ல பாட்டு தான், எனக்கு பாடணும்னு தோணுது, நான் பாடுறேன். உங்களுக்கு என்ன? நீ பேசுறதும் சரியில்லை, நீ படுத்திருக்க போஸும் சரியில்லை. ஏன், நான் நல்லா தான் படுத்திருக்கேன். ஓராண்டுக்கு ஒரு முறை பூக்கின்ற பூவல்லவா, இந்த பூவுக்கு சேவகன் செய்கிற ஆள் அல்லவா, இதழோடு இதழ் சேர்த்து உயிரோடு உடல் சேர்த்து வாழவா என் மன்னவா. ஏன் வேலை இருக்குன்னு சொன்னீங்க, இப்போ என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? ஒன்றும் சரியில்லடி, பார்த்துக்கோ, பாட்டுலாம் வேற மாதிரி இருக்கு. ஏன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் பாடுறேன். உங்களுக்கு என்ன? எனக்கு தூக்கம் வரல, நான் பாட்டு பாடுறேன். உங்களுக்கு தான் வேலை இருக்குல்ல, அப்போ உங்கள் வேலையை பாருங்க. நீங்கள் எதுக்கு என்ன கவனிக்கிறீங்க? ஒன்றும் சரியில்லடி, வர 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 ஒன்றும் இல்லை. மெத்தை இதுதான், மெத்தை இதுதான், ஆவாள் ஈவாள், மெத்தை இதுதான், மெத்தை இதுதான். என்ன பாட்டுடி இது?
நல்லா இல்லையா? அப்ப நான் வேற பாட்டு பாடட்டுமா? நாணல் பூவாய் நனைந்து விளையாட மூங்கில் தேகம் மூச்சில் இசைந்தாட மூன்றாம் பாதில் விளையாட யாக்கை யுத்தம் மீண்டும் அரங்கேற. என்ன புரியலையா? அது சரி, 90s தானே நீங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி பாட்டு பாடினா தானே புரியும். கம்மாக்குள்ள ஒத்த மரம் அங்கே போவோம் மாமா, கம்மா தண்ணி 19 திரும்பிடுவோம் மாமா, நீச்சல் எல்லாம் சொல்லித்தர நீயும் கொஞ்சம் வாமா, அங்கே இங்கே கை படம் சொல்லி போட்ட அம்மா, நிலக்கரையை அழிச்சாலும் ஒன்ன திருத்த முடியாது, புரட்டி போட்டு அடிக்காம ஆமையோடு உடையாது, போக போக மாமனுக்கு புத்தி மாறுது, கில்லவா அல்லவா சொல்லடி செய்யலாம், வேட்டியா சேலையா பட்டிமன்றம் வைக்கலாம், தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் சண்டையே வந்ததில்லை, மாமன அள்ளி நீ தாவணி போட்டுக்க மச்சனி யாரும் இல்ல. ஏய் இங்க பாரு, எனக்கு வேலை இருக்கு, நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். நீ சும்மா இந்த மாரி டைம்ல இது மாரிலாம் பாட்டு பாடி என்னை உசுப்பேத்திட்டு இருக்காத, அப்புறம் அவ்வளோதான். எவ்வளோதான்? இங்க பாரு செல்லம், சும்மா உசுப்பேத்திட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை, நீ தான் கஷ்டப்படணும், பார்த்துக்கோ. சொந்தக்கார நீதானே தொட்டு பார்க்க கூடாதா? வேணாண்டி, வேணும்னே வம்பு இழுக்காத, அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை. கட்டி போடிடா கண்ணால கண்டபடி கட்டி போடிடா. உன்ன கிரண் கிரண், சரி சரி நான் பாட மாட்டேன். நீ பாடலாம் வேணாம். கிரண் கிரண் போதும் விடுங்க கிரண். கதவை திறந்தாயே நுழைந்தேன் பாயும் காற்றாக, உயிரை திறந்தாயே வெடித்தேன் சீரும் ஊற்றாக, இளம் தென்றல் போல் பாயாதே உயராய் நுழைவாயா, நொடியில் நீ தீராதே அலையாய் வருவாயா, நிழலை நிழலால் எரி நீ எரி, குழலை குழலை வரி நீ வரி, இதழை இதழால் அறி நீ அறி, முத்தம் பூக்கும் முன்னாலே திகிலாய் துகிலை உரி நீ உரி, உரியா பரிசாய் பெரி நீ பெரி, விழியால் எந்த மேனில் பூப்பறி கையால் தீண்டு. என்ன மேடம், இதுக்கு தானே இவ்வளோ ஆர்ப்பாட்டம்? சீ. பாரு வெக்கம். ம்ஹும். அப்புறம் ம். சரி, இப்ப தூங்குறியா? எனக்கு வேலை இருக்கு. ஆ. சும்மா சொன்னடி, தூங்கலாமா? ம். ம். நம்ம சொல்றதெல்லாம் யாரு கேக்குறா? எல்லாம் வளர்ந்துட்டாங்கல்ல, இனிமே அம்மா சொல்றதெல்லாம் கேட்கணுமா என்ன? பண்ணுங்க பண்ணுங்க, எல்லாம் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுங்க. இந்த வீட்டில் பெரியவங்க நாங்கள் எதுக்கு இருக்கிறோம்? மா என்னாச்சு? இப்போ எதுக்கு காலையிலே கத்திட்டு இருக்கீங்க? என்ன நான் கத்திட்டு இருக்கேனா? ஆ ஆ, இனிமே உங்களுக்கு நாங்கள் பேசுறதெல்லாம் கத்துற மாதிரி தானே இருக்கும். மா நீங்கள் என்ன சின்ன பிள்ளைங்களா? அதான் நல்லா தோலுக்கு மேலே வளர்ந்துட்டீங்க, பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கல்ல, இதுக்கப்புறம் நாங்கள் சொல்றதெல்லாம் கேட்பீங்களா என்ன? மா என்னடா சும்மா மாமான்ட்டு உட்காந்துருக்க? என்ன? மா இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? என்னாச்சு ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்க. ஆ, அதான் உனக்கு அப்புறமா ஒருத்தன் பிறந்தானே, உன் தம்பி. ஆ மனோஜ், அவனுக்கு என்ன? ஆமாம் மனோஜ், அவனுக்கு என்னவா? நைட் இங்கே தானேடா இருந்தான். ஆமாம், நைட் இங்கே தான் இருந்தான், நான் கூட பார்த்தனே சாப்பிடும்போது. ம், சாப்பிடும்போது பார்த்தல்ல. அதுக்கப்புறம் காலையில் அவன் ரூமுக்கு போய் பார்த்தா ஆளே இல்லை. எங்கடான்னு ஃபோன் பண்ணி கேட்டா, என் ஃப்ரெண்டை பார்க்க அங்கே போயிருக்கேன், நான் வர 2-3 நாள் ஆகும்னு சொல்கிறான். கேட்டா அவன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணமா. சரி விடுங்க, அதான் அவன் ஃப்ரெண்டோட கல்யாணத்துக்கு தானே போயிருக்கான்னு சொல்கிறான், அப்புறம் என்ன? டேய், நீ என்னடா புரியாமல் பேசிகிட்டு இருக்க? நைட்டு நம்ம கூட தானே உட்காந்து சாப்பிட்டான், அப்போவே சொல்லியிருக்கலாம்ல.
இப்படியா சொல்லாம கொள்ளாம போறது? சரி நீங்கள் எதுக்கு டென்ஷன் ஆகுறீங்க? அவன் கல்யாணம் முடிச்சுட்டு வருவான்ல, அப்புறம் பேசிக்கலாம். என்னத்த பேசி என்ன பண்றது? போங்க போங்க, எல்லாம் அவங்கவுங்க வேலையை பாருங்க. மா, நீ வேற ஏன்டா மாமான்னு கத்திட்டு உட்காந்துருக்க? நீ என்ன கோட்டை கையில வச்சுட்டு சுத்திட்டு இருக்க? ஆபீஸ்க்கு தானே போற, அதை போட்டுட்டு போக வேண்டியதானே? ஆ போடுறேம்மா. நீயும் நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேன், அப்புறம் எதுக்கு நான் இங்க இருக்கேன்? மா, ஆஃபீஸ் கிளம்பிட்டம்மா, சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுட்டு போகிறேனே. ச்சே, உன் தம்பி மேல இருக்க கோவத்தை உன்கிட்ட காட்டிட்டு இருக்க. காலையிலே நீ வேலைக்கு போகணும், உனக்கு சாப்பாடு வடை எடுத்து வைக்கணும். சரி நீ வா, நான் உனக்கு டிஃபன் எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிட்டுட்டு வேலைக்கு போ. சரி, அவன் வந்ததும் நான் என்னன்னு கேட்குறேன். அதுக்கு நீங்கள் டென்ஷன் ஆகிட்டு இருக்காதீங்க. போங்க, போய் சாப்பாடு எடுத்து வைங்க, நான் வரேன். டேய், என்னடா நீனு கடைசி நேரத்தில் இப்படி சொல்கிற? நான் உன்னை நம்பி தானே வந்தேன். என்ன, நம்ம சின்ன மாப்பிள்ளை குரல் மாதிரி இருக்கு. ஒருவேளை அவராக இருக்குமோ? சே, அவரா எப்படி இருக்கும்? நம்ம நேற்று தானே அவரை பார்த்துட்டு வந்தோம். அவர் தானே நம்மளுக்கு ட்ரெயினில் ஏற்றி விட்டாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இங்கே இருக்க முடியும்? என்னடா, அட போடா, உன்னை நம்பி வந்தா இப்படி பண்ணிட்ட. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஆனால் பேசுகிறத பார்த்தா நம்ம சின்ன மாப்பிள்ளை மாதிரி இருக்கு. சரி, எதுக்கு நம்ம தனியாக பேசிக்கிட்டு, போய் யாருன்னு பார்த்துருவோம். தம்பி, சொல்லுங்க மாமா. சின்ன மாப்பிள்ளை, மாமா நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? என்ன மாப்பிள்ளை, நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்கள் கேட்குறீங்க. நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நேற்று தானே உங்களை சென்னையில் பார்த்தேன். ஆமாம்ல, நேற்று தானே நம்ம பார்த்தோம். அது ஒன்றும் இல்லை மாமா, என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜு, அவன் வர சொன்னான். சரின்னு கிளம்பி வந்துட்டேன். ஆனால் இந்த ராகுல் பையன் ஏதோ கடை வேலையாக வெளில போயிட்டான். அவன் வர 2 நாள் ஆகும்னு சொல்கிறான். கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு 3 நாள் இருக்கு. அதான் மாமா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ராகுல்னா நேற்று உங்கள் கூட இருந்தாரே, அவர் தானே மாப்பிள்ள? ஆமாம் மாமா, அவன்தான். அவன் இந்த ஊர் தான். தெரியும் மாப்பிள்ள, பார்த்துருக்கேன். அவரு நேற்று அங்கே தானே இருந்தார். அவர் எப்போ இங்கே வந்தார்? அவன் நேற்று ஈவினிங்கே கிளம்பிட்டான் மாமா. என் ஃப்ரெண்டு நைட்டு தான் கால் பண்ணான் கல்யாணம் இருக்குன்னு. அதான் நானும் காலையிலே கிளம்பி வந்துட்டேன். வந்துட்டு இங்கே கால் பண்ணா அவன் ஏதோ வேலையா கடை வேலையா வெளியில் இருக்கான்டா, 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டான். சரிங்க மாப்பிள்ள, அதுக்கே எங்கே இருக்கீங்க? அதான் மாமா, அவன் வர 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டான். அவன் இல்லாமல் கல்யாண வீட்டுக்கும் போக முடியாது. அதான் மாமா, ஏதாவது இங்கே ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலான்னு. அட என்ன மாப்பிள்ள, என்ன வார்த்தை சொல்கிறீங்க? வீடு அவ்வளோ பெருசு இருக்கும்போது நீங்கள் வந்து அங்கே இருக்காம ஏதோ ஹோட்டலில் இருக்குன்னு சொல்கிறீங்க. என்ன மாப்பிள்ள? அதுக்கு இல்லை மாமா, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத சிரமம் தான். இதில் எங்களுக்கு என்ன மாப்பிள்ள சிரமம் இருக்கு? இங்கே வந்தால் நம்ம வீடு தான் இருக்குல்ல, நீங்கள் நேரம் நம்ம வீட்டுக்கு வராமல் ஹோட்டல் அது இதுன்னு அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பார்வதிக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்? ஐயோ மாமா, இதெல்லாம் அத்தைக்கிட்ட சொல்லாதீங்க. அத்தை பாவம், அப்புறம் அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. அப்புறம் என்ன மாப்பிள்ள, உங்களுக்கே தெரியுது அத்தை ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. நீங்கள் இவ்வளோ தூரம் இங்கே வந்துட்டு எங்கேயோ ஹோட்டலில் தங்குறேன்னு சொல்லிட்டு போகிறீங்க. இது சம்மந்திகளோ தெரிஞ்சா என்ன நினைப்பாங்க? மாமா, அங்கெல்லாம் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. இப்போ என்ன, நாங்கள் வீட்டுக்கு வரணும் அவ்வளோதானே. சரி வாங்க, நம்ம போகலாம். அதான் என் சின்ன மாப்பிள்ள. ஆனால் மாமா, எங்கே உங்கள் காரு? நீங்கள் என்ன பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறீங்க? ஆனால் இங்கே ஏன் மாமா நின்றுட்டுருக்கீங்க? சின்ன மாப்பிள்ள, தோ அங்கே பக்கத்தில் இருக்குல்ல அந்த ஸ்கூலு, அங்கே தான் நான் வேலை பார்க்குறேன். ஓ அப்படியா மாமா? எனக்கு தெரியாது மாமா, நான் எதர்ச்சியாக இங்கே வந்தேன். ஆனால் உங்களை பார்ப்ப நான் எதிர்பார்க்கல மாமா. சரி வாங்க, நான் காரில் தான் வந்தேன், நம்ம கார்லேயே வீட்டுக்கு போகலாம். சரிங்க மாப்பிள்ள, வாங்க போகலாம். நீங்கள் வந்திருக்கன்னு தெரிஞ்சாலே பார்வதி ரொம்ப சந்தோஷப்படுவா. வாங்க வாங்க, ராதிகாவும் இங்கே தானே இருக்கா? ஆமாம் மாமா, போகலாம், வாங்க வாங்க.